காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய பிதாவாகி தேவனாலும் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் தொகுத்து வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த நாளுக்குரிய தலைப்பு நம்பிக்கையும் நலமடைதலும். பரிசுத்த திருமறையின் ஆதார வசனம் மார்க்கு 9:23. நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இன்றைய முதலாவது தியான பகுதி மார்க் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 29 முடிய. பின்பு இயேசு சீஷரிடத்தில் வந்தபோது அவர்களை சுற்றி திரளான ஜனங்கள் நிற்கிறதையும் அவர்களோட வேதபாரகர் தர்க்கிக்கிறதையும் கண்டார். ஜனங்கள் எல்லாரும் அவரை கண்டவுடனே மிகவும் ஆச்சரியப்பட்டு ஓடி வந்து அவருக்கு வந்தனம் செய்தார்கள். அவர் வேதபாரகரை நோக்கி, நீங்கள் இவர்களோட எண்ணத்தை குறித்து தர்க்கம் பண்ணுகிறீர்கள் என்று கேட்டார். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீஷரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான். அவர் பிரதியுத்தரமாக, விசுவாசமில்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன்? எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாக இருப்பேன்? அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடனே அந்த ஆவி அவனை அலைக்கழித்தது. அவன் தரையிலே விழுந்து நுரை தள்ளி புரண்டான். அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன், சிறு வயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது. இவனை கொல்லும்படிக்கு அது அநேகந்தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிற ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோட சத்தமிட்டு சொன்னான். அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறதை இயேசு கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார். அப்பொழுது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலைக்கழித்து புறப்பட்டு போயிற்று. அவன் செத்து போனான் என்று அநேக சொல்லத்தக்கதாக செத்தவன் போல் கிடந்தான். இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார். உடனே அவன் எழுந்திருந்தான். வீட்டில் அவர் பிரவேசித்த பொழுது அவருடைய சீஷர்கள் அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று அவரிடத்தில் தனித்து கேட்டார்கள். அதற்கு அவர், இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்றெவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். அருமையானவர்களே, நம்பிக்கையும் நலம் அடைதலும் என்கிற தலைப்பிலே சத்தியத்தை இந்த நாளிலே நாம் கற்று வருகிறோம். விசுவாசத்திற்கும் சுகம் பெறுதலுக்கும் ஏராளமான தொடர்பு உண்டு என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் நமக்கு கற்றுத்தருகிறது. மனுக்குலத்தை மீட்க இந்த உலகில் மனிதனாக வந்த இயேசு கிறிஸ்து தனது மீட்பு செயலின் ஒரு பகுதியாக நோய்களை குணமாக்கும் அந்த நல்ல பணியை நிறைவேற்றினார். ஆனால் ஒரு மனிதன் சுகம் பெறுவதென்பது அதை பெற்றுக்கொள்ளும் மனிதனின் விசுவாசம் அல்லது அவனை சார்ந்தவர்களின் விசுவாசம் முக்கிய பங்கு வகிக்கின்றது என்று சொல்லி நாம் பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாக கற்றுக்கொள்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 5வது வசனத்திலே, திமிர்வாதக்காரனை சுமந்து வந்தவர்களின் விசுவாசம் அவன் சுகம் பெற காரணமாகிறது. 100க்கு அதிபதியினுடைய விசுவாசம் அவனது வேலைக்காரன் சுகமடைய காரணமாயிற்று. பெரும்பாடுள்ள பெண்ணின் விசுவாசம் அவள் சுகம் பெற காரணமாயிருந்தது. மார்க் 5:34 படிக்கிறோம். ஜெப ஆலய தலைவரின் விசுவாசம் அவனது மகள் உயிர் பெற காரணமாயிற்று. ஆனால் இயேசு நாசரேத்தூருக்கு வந்தபோது நாசரேத்தூரில் உள்ள மக்கள் அவர் மீது நம்பிக்கை வைக்க தவறினபடியால்
இயேசுவால் ஒரு அற்புதம் கூட செய்ய முடியவில்லை என்று மார்க்கு 6வது அதிகாரம் வசனம் 5-6 பார்க்கின்றோம். நாம் வாசித்த இன்றைய தியான பகுதியிலே ஒரு தகப்பன் தன் மகனை குணப்படுத்த இயேசுவின் சீடரிடம் அழைத்து வருகின்றான். அவர்களால் அவனை குணப்படுத்த முடியவில்லை. இந்த நிலையிலே இயேசு அவர்களிடம் வருகின்றார். இயேசுவை கண்ட அந்த மனிதன், நீர் ஏதாவது செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இயேசுவிடம் கூறினான். இந்த வார்த்தைகள் இயேசுவிடம் வல்லமை இருந்தால் அவனது மகனுக்கு சுகம் கொடுக்க முடியும் என்று அவனது எண்ணத்தை வெளிப்படுத்துகிறது. அருமையானவர்களே, அப்பொழுது இயேசு அந்த தந்தையை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று அறிவுரை கூறினார். தன் மகன் சுகம் பெற தனது விசுவாசம் மிக முக்கியமானது என்பதை அறிந்த அந்த மனிதன், என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று தன்னை இயேசுவிடம் ஒப்படைத்தான். அவனது விசுவாசத்தை உறுதிப்படுத்தி இயேசு அவனது மகனை சுகப்படுத்தி அனுப்பினார் என்று படிக்க முடிகிறது. அருமையானவர்களே, உங்களுக்கு ஆண்டவர் மீது, அவருடைய வார்த்தையின் மீது நீங்கள் நம்பிக்கை இருக்கிறதா, விசுவாசம் இருக்கிறதா? நிச்சயமாகவே நீங்களும் சுகம் பெறுவீர்கள். ஆவிக்குரிய ரீதியிலே சுகம், பௌதிக ரீதியிலே சுகம், உடல் ரீதியான ஒரு சுகத்தை நிச்சயமாக பெற்றுக்கொள்வீர்கள். அநேகர் மனநிலையிலே சுகம் தேவைப்படுகிறது என்று ஏங்கி நிற்கிறதை பார்க்க முடிகிறது. நீங்களும் சுகம் பெறுவீர்கள். ஆண்டவர் மீது கடுகளவு நம்பிக்கை வைத்தால் போதும். ஆண்டவரின் ஆற்றல் நம்மில் விளங்க வேண்டுமானால் நமது விசுவாசம் எவ்வளவு முக்கியமானது என்பதை இந்த நிகழ்வுகள் நமக்கு உணர்த்துகிறது. நமது விசுவாசத்தில் உறுதியடைந்து நலமான வாழ்வை நாம் பெற்று வாழ இந்த காலைகளிலே அழைக்கப்படுகிறோம். நோய்மையிலே நலம் பெறுதல் என்பது ஆண்டவருடைய ஒரு மிகப்பெரிய சித்தம். அதுதான் யோவான் 9வது அதிகாரம் வசனம் 7 சொல்லுகிறார், நீ போய் சீலோவான் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வையடைந்தவனாய் திரும்பி வந்தான் என்று சொல்லி நாம் படிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் முதல் 7 வசனங்களையும் படிக்கிறேன். அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றோர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றோர்கள் செய்த பாவமும் அல்ல. தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினுடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்றார். இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ் நீரினால் சேருண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலோவான் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வையடைந்தவனாய் திரும்பி வந்தான். ஒரு வெற்றியின் நிகழ்வை நாம் இங்கே பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த பகுதியிலேயும் பிறவியிலேயே பார்வையற்ற மனிதரை சந்தித்த இயேசு தரையிலே துப்பி உமிழ்நீரால் சேறு உண்டாக்கி அந்த சேற்றை அந்த பார்வையற்ற மனிதரின் கண்களின் மேல் பூசி, நீ போய் அனுப்பப்பட்டவன் என்று பொருள்படும் சீலோவான் குளத்திலே கழுவு என அனுப்பினார். அவனுடைய கீழ்ப்படிதலை அங்கே நாம் பார்க்க முடிகிறது. அவரோ இயேசுவின் செயல்கள் மீதும் வார்த்தைகள் மீதும் நம்பிக்கை கொண்டு சீலோவாம் குளத்தில் சென்று கழுவி பார்வை பெற்றவராய் அந்த பார்வையற்ற மனிதன் திரும்பி வருகின்றார். என்ன ஒரு நிகழ்வு பாருங்கள் அருமையானவர்களே. அந்த சிறிதளவு நம்பிக்கை, அந்த கீழ்ப்படிதல், ஆண்டவர் மேல் நம்பிக்கை, இயேசு கிறிஸ்துவால் எனக்கு செய்ய முடியும் என்கிற அந்த விசுவாசம். இங்கே இயேசு ஆண்டவர் பிறவியிலேயே பார்வை பெற்ற ஒரு மனிதருக்கு பார்வை கொடுத்தார் என்றும் உண்மையை நாம் உணர முடிகிறது. இறை சத்தம் கேட்டு அவர் சித்தத்துக்கு ஒப்புக் கொடுக்கும் போது, நானே உன் பரிகாரியாக கர்த்தர் என்று யாத்திராகம் 15:26 சொல்லுகின்ற தேவன் உங்களோடும் என்னோடும் பேசிக் கொண்டிருக்கிறார். எனவே துன்பம் நிறைந்த நாட்களில் ஒருவேளை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால், பிறவியிலேயே நாம் பார்வையிட்ட அந்த மனிதரைப் போல ஆண்டவரில் முழுமையான நம்பிக்கை கொண்டு ஆண்டவரின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்து ஆண்டவரின் அருள் கரத்திலிருந்து நலம் பெற்று நாம் வாழ முயற்சி செய்வோமா? இந்த நாள் அனைவருக்கும் நலமும் சுகமும் வளமும் ஆசீர்வாதம் நிறைந்த நாளாக அமைய ஆண்டவர் அருள் செய்வாராக. ஆமேன். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நீ விசுவாசித்தால், விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே ஒருவரை கூட எங்களுடைய விசுவாசத்தை உண்மையில் உறுதிப்படுத்த கிருபை செய்த நல்ல கர்த்தாவே, நம்பிக்கையும் நலமடைதலும் என்கிற தலைப்பிலே சத்தியத்தை கற்றுத்தந்திய ஸ்தோத்திரம்.
என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கிற அநேக பேர் ஆண்டவரே, அவர்களோ அல்லது அவருடைய குடும்பத்தின் நபர்களோ அல்லது அவருடைய நண்பர்கள் மத்தியிலோ சுகவீனப்பட்டவர்கள் உண்டு, பலவீனப்பட்டவர்கள் உண்டு. இப்பொழுது ஆண்டவரே, ஒரு கடுகளவு விசுவாசத்தை கொண்டு உம்மிடம் வருகிறோம். ஆண்டவரே, சுகத்தை கொடுக்கிற தேவன், நலனை கொடுக்கிற தேவன், ஆண்டவரே, அற்புதங்களை செய்து அந்த இடத்துல சுகம் பெற செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒரு உமக்கு கீழ்ப்படுதல், உடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை. இயேசு கிறிஸ்துவோடு நான் பேசும்போது அவர் மேல் நம்பிக்கை வைக்கும்போது எனக்கு சுகம் கிடைக்கிறது என்று விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லியிருக்கிறீங்க. ஆண்டவரே, இப்பொழுது விசுவாசித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீங்கள் சுகம் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவருடைய பக்தி வாழ்க்கையிலே உறுதியாக இருந்து நலமான வாழ்வை என்றைக்கும் அவர்கள் பெற்றிட உதவி செய்வீராக என்று ஜெபிக்கிறேன். நம்பிக்கையுடன் இரக்கம் பெற ஒவ்வொருவரையும் ஆற்றல் படுத்தும். வெற்றி நாளாக அறிவிக்கிறோம், சுகத்தின் நாளாக அறிவிக்கிறோம், ஆசீர்வாதத்தின் நாளாக அறிவிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்.